அண்ணே நீ மாஸ் பண்றண்ணே. என்ன அப்படி சொல்ற? அண்ணே நீங்க ஆதி கிட்ட பேசுறத நான் கேட்டேன். முதல்ல எல்லாம் நீங்க ஆதியை பார்த்து பயந்து தானே இருப்பீங்க. இப்ப என்னடானா தைரியமா மிரட்டி பேசுறீங்களே. டேய், அப்ப அவனுக்கு என்ன யாருன்னு தெரியாதுடா. சரி, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு அமைதியா இருந்துட்டேன். நான் வேற அவன் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேனா, அதனாலதான் பயந்துட்டு இருந்த மாதிரி நடிச்சேன். இப்போதான் நான் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சுல. இனிமே அவன்கிட்ட அடக்கி வாசிச்சு எனக்கு எதுவும் ஆக போறது இல்ல. அடிச்சு விளையாடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. சூப்பர்ண்ணே. டேய், என்னடா இது இவ்வளவு நேரம் ஆச்சு? என் தங்க இன்னும் மயக்கத்திலே இருக்கு. ஓவரா ஏதாவது ஸ்ப்ரே அடிச்சிங்களா? போங்கடா தங்கம், பாரதி தங்கம். எப்படியும் அந்த ஆதி என்ன சும்மா விட மாட்டான். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் என்னை எப்படியும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவான். அது எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் நான் இப்படி ஏன் பண்றேன்னா, எனக்கு இன்னும் நிறைவேறாத சின்ன சின்ன ஆசையெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடத்திக்கலான்னு பாக்குறேன். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? நீ எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டியா? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா என்னை விட்டுரு. அதுதான் உனக்கு நல்லது. பாரதி, நல்லது கெட்டதெல்லாம் அதை நான் பாத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். அதை கேட்டுட்டு நீ சந்தோஷத்துல ஷாக் ஆயிடுவேனா பாத்துக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கும் எனக்கும் கல்யாணம். பாரதி, பிறந்துட்டோம், சந்தோஷமா வாழ்ந்தோமா, அனுபவிச்சோமான்னு இருக்கணும். பாரதி, இப்ப நீ என்ன பண்ற? சமத்து பொண்ணா அமைதியா இருப்பியா? மாமா குடுகுடுன்னு ஓடி போயிட்டு நம்ம கல்யாணத்துக்கு தேவையான மாலை, தாலி, புடவை இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவேனா? கூடவே நம்ம கல்யாணத்துக்கு புரோகிதரையும் கூட்டு வந்துடுறேன். என்னதான் அவசர கல்யாணமா இருந்தாலும் சாஸ்திர சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்காக தான். அப்புறம் உனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பாரு, இந்த டென்ஷன்ல மறந்தே போயிட்டேன். உனக்கு தாலி கட்டிட்டு மொத்தமா அனுபவிச்சுட்டு, அப்புறம் வேணா உனக்கு பிடிக்கலன்னா உன் புருஷன்கிட்டயே உன்னை அனுப்பி வச்சிடறேன். நீ அவங்க கூட போய் சேர்ந்து சந்தோஷமா வாழுங்க. சொல்லு துர. மேடம், ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லதான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். நான் பாரதிய தூக்கிட்டேன் மேடம். துர, என்ன சொல்ற? ஆமா மேடம், என்னோட போனு, நான் பேசின வீடியோ, இது ரெண்டும் ஆதிக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை தான். நீங்க தானே எப்பாடு பட்டாவது அதை அவங்கிட்ட இருந்து வாங்க சொன்னீங்க. அதனாலதான் சின்னதா ஒரு பிளே பண்ண. பாரதி அதுல என்கிட்ட வசமா மாட்டிட்டா. தூக்கிட்டு வந்து ஒரு சீக்கிரட்டான இடத்துல கட்டி போட்டிருக்கேன் மேடம். சூப்பர் துர, இது நிஜமாவே எனக்கு சர்ப்ரைஸ் தான். நீ இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம். பாரதிய வச்சுதான் நான் ஆதிக்கிட்ட இருந்து என்னோட போனையும் நான் பேசின வீடியோவையும் வாங்க போறேன். அவனுக்கு வேற ஒரு ஆப்ஷனே இல்ல மேடம். அதை என்கிட்ட கொடுத்தே தான் தீரணும். அதுக்கு மேல என்ன பத்தின எந்த விஷயமும் வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்ல மேடம். இவன் யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கான்? டேய் அண்ணா, இந்தடா. இதுல 3 போன் இருக்கு. சரிண்ணே. இதுல இருக்க சிம்ல பேசினா ஆதி போலீஸை வச்சு லொகேஷனை கண்டுபிடிச்சிருவான். ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போய் வேற வேற லொகேஷன்ல இருந்து கால் பண்ணுங்க. சரிண்ணே. முதல்ல டேய், முதல்ல நீ கால் பண்ணு. சரிண்ணா. சரியா? ரெண்டாவது டேய் நீ கால் பண்ணு. சரியா? சரிங்கண்ணா. மூணாவது நீ கால் பண்ணி பேசு. சரியா? சரிண்ணே. அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். சரிங்கண்ணா. போங்கடா. சரிங்க, போ 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 போ. என்ன பாரதி இப்படி பாக்குற? நான் என்ன பிளான் பண்றேன்னு புரியலையா? புரியாது, புரியவும் கூடாது. உன் மனசுல இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு ஓடிக்கிட்டே இருக்குல்ல? அப்படிலாம் நீ கனவுல கூட நினைக்காத. நீ இங்க இருந்து எங்கேயும் ஓட முடியாது. நம்ம கல்யாணமும் இங்கதான். இந்த இடம் உனக்கு ஓகே தானே?
ஆதி, நீ பதட்டப்படாத. பாரதிக்கு எதுவும் ஆகாது. நீ உடனே கிளம்பி கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடு. நானும் வந்துடுறேன். அவன் கால் பண்ண நம்பரை ட்ராக் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். உடனே வந்துடு. ஓகே ஓகே, நான் இப்பவே கிளம்புறேன். ஓகே ஆதி, வந்துடு. பாரதி, என்னையோட உன் ஆட்டம் மொத்தமா முடிய போகுது. உன் கழுத்துல தோர தாலியை கட்டுற கண்கொள்ளா காட்சிய நான் பார்த்தே ஆகணுமே. தோ இப்பவே கிளம்புறேன் பாரதி. என்ன மித்ரா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கேட்டா நீயும் சந்தோஷப்படுவேனா? நீ முதல்ல கிளம்பு. நான் உனக்கு செம்மையான சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன சொல்ற மித்ரா? அட கிளம்புடா, போற வழியில நான் எல்லாத்தையும் சொல்றேன். சரி, நீ இங்கே இரு. Okay, நான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். அந்த ராஸ்கல் தோர பாரதியை கடத்தி வச்சுக்கிட்டு அவனோட போனையும் அவன் பேசின வீடியோவையும் கொடுத்தாதான் விடுவேன்னு மிரட்டுறான். ஆதி, நீ முதல்ல பதட்டப்படாம இரு. அவன் எங்க போயிட முடியும்? எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த போனையும் வீடியோவையும் உன்கிட்ட வாங்குறதுக்காக இன்னொரு இடத்துக்கு வர சொல்லி அவன் கால் பண்ணுவான்ல. அந்த டைம்ல அவன் கால் எங்கிருந்து வருதுன்னு பார்த்துட்டு கரெக்டா லாக் பண்ணிடுறேன். எனக்கு என்னமோ அவன் மேல டவுட்டா இருக்கு. அவன் என்கிட்ட அவனுக்கு எதிரான எல்லா ஆதாரத்தையும் அவன் கலெக்ட் பண்ணிக்கிட்டு பாரதி ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயமா இருக்கு. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு மோசமானவன். டோன்ட் வரி ஆதி, அப்படிலாம் நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. நீ நிறைய யோசிக்காத. நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? பாத்துக்கலாம், விடு ஆதி. என்ன செட்ஜி, தாலி இவ்வளவு சின்னதா இருக்கு, நல்லா பெருசா எடுத்து கொடுங்க. நைனே, தாலி 1 பவுனுக்கு மேலே செய்யக்கூடாது. இந்த தாலி 6 கிராம் இருக்கும். நீங்க ஓகே சொன்னீங்கன்னா இதையே பில்லு போட்டுக்கலாம். ஓ, அப்படி வேற இருக்கா? அச்சாஜி, சரி, அப்ப இதையே கொடுத்துருங்க. சரி. பில்லு போட்டுடலாமா? போட்டலாம் செட்ஜி. இந்தாங்க. இருங்கோ, சேஞ்சே எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, பரவாயில்ல. அத நீங்க டிப்ஸா வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி ஜி. நல்லா இருங்கோ. கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இந்தாங்கோ, வாங்கிக்கோங்க. ஓகே செட்ஜி, வரேன். புரோகிதரே, ஹலோ, எங்க இருக்கீங்க? எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்க சொன்ன இடத்துல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்கோ. இதோ வந்துட்டேன்டா அம்பி. வந்துட்டேலா? நேரம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். என்னடா அம்பி, எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? நல்ல நேரத்துக்கு நான் நாடி இருக்கடா. புரோகிதரே, வாங்க புரோகிதரே, நம்ம சீக்கிரம் பூஜையை முடிக்கணும். நீங்க நல்ல நேரம் எதையும் பார்க்க வேண்டாம். வாங்கோ, ஏறுங்க, வாங்கோ. எடு.